திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இட்லி தான் நிவேதானம். இந்த இட்லி கொடுக்கறதால லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நடக்கும். ஏன்னா, இந்த நட்சத்திரத்தோட தொடர்புடைய வடிவம், வட்ட வடிவம். அப்ப இட்லி நமக்கு வட்ட வடிவம். அதன் பிறகு இட்லியுடைய சுவையும், அந்த உணவு வகையும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு சேரும். அப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மத்தவங்களுக்கு இட்லி தானம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயம். அப்போ இந்த இட்லி கூட நீங்க சட்னி, சாம்பார்லாம் சேர்த்து தரலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனா இட்லி கூடவே சட்னிய கட்டக்கூடாது. இட்லி கூடவே சாம்பார் தரக்கூடாது. இட்லி தனியாவும், அந்த தொட்டுக்கிறதுக்கான அந்த சைட் டிஷ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்க தனியா குடுக்கறது நல்லது. எந்தெந்த நட்சத்திர நாட்கள் அன்னைக்கு தந்தா நல்லா இருக்கும்னா, உங்க ஜென்ம நட்சத்திரமான திருவோணம் அன்னைக்கு தரலாம். அவிட்ட நட்சத்திரம் அன்னைக்கு தரலாம். பூரட்டாதி, ரேவதி, பரணி, கிருத்திகை இந்த நட்சத்திர நாட்கள் அன்னைக்கு உங்க கையால ஒரு 2 பேருக்கு நீங்க இட்லி வாங்கி தானம் குடுத்தாலும், அவங்களுடைய வாழ்த்துக்களும், அவங்க வயிறு நிறையும் போது, அவங்க மனசு நிறையும் போது, உங்க வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிறையும். உங்க வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களும் ஆக்டிவேட் ஆகும். வாழ்த்துக்கள்.